ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கி 33வது நாள், டேட் 33. அவ்யக்தவாணியோட டேட்டு 4/4/84. ஸோ இன்றைக்கி முரளியில் பாபா குழந்தைங்களோட பாக்கியத்தை பற்றி பேசுகிறாரு. உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட பாக்கியத்தை எப்படி செக் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோ ஒரு ஜோஷர்கிட்ட போகிறீங்க, அவங்க அவங்களோட பாக்கியத்தை எப்படி செக் பண்ணுவாங்க? எல்லோரும் யோசிங்க. அவங்க ஃபஸ்ட்டு சில பேர் உங்கள் நெற்றியை பார்ப்பாங்க, வேறு என்னெல்லாம் பார்ப்பாங்க, உங்கள் கையில் உள்ள அந்த ரேகைகளை பார்ப்பாங்க, வேறு என்ன பார்ப்பாங்க, உங்கள் பிறப்பு நட்சத்திரம், அந்த ராசி, அந்த டைம், எந்த நேரத்தில் பிறந்தாங்க, அது எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அவங்க பிறக்கும்போது அந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி இருந்தது, கிரகங்கள், நட்சத்திரங்கள், அப்புறம் அந்த மாதம், எந்த நாள், இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த சில பேர் அந்த குழந்தையோட அந்த கையை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களோட பாக்கியத்தை சொல்லுவாங்க. அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. ஆனால் பாபா நம்மளுடைய பாக்கியத்தை செக் பண்ணுறார். எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் அவங்களோடதுன்னு பாபாவே சொல்கிறார். எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் உங்களுடையது. இந்த பிராமண வாழ்க்கை உங்கள் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம், பாக்கியத்தின் அந்த பிக்சரை உருவாக்கக்கூடிய நேரம். பாபா இதில் சொல்கிறார், எப்படி உங்கள் பாக்கியத்தை உருவாக்குறது, எவ்வளோ உயர்ந்த உங்கள் பாக்கியம் இருக்குது. அதாவது உங்கள் பாக்கியத்தோட அந்த பிக்சர், அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் விதவிதமான ரேகைகள் இருக்குது. நெற்றியில் உள்ள ரேகை, கண்ணில் உள்ள ரேகை. ஸோ நம்ம பிறப்பிலேருந்தே எவ்வளோ உயர்ந்த பாக்கியம், பாபா குழந்தை ஆனதுலேருந்து எவ்வளோ உயர்ந்த பாக்கியம். எந்த மூமெண்ட் நம்ம பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போலேருந்தே நம்ம பாக்கியம் ரொம்ப உயர்ந்ததாக உருவாயிடுச்சு. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இது நம்மளுடைய அலௌகிக பர்த்தம், பிறப்பு. இது ஒரு ஸ்பெஷலான பிறப்பு. நம்ம ஒரு உயர்ந்த நேரத்தில் பிறந்திருக்கோம். இந்த முழு கல்பத்திலையும் இந்த சங்கமயுகத்தில் அந்த உயர்ந்த ஸ்டேஜில் பிறந்திருக்கும். ஸோ இந்த சங்கமயுகத்தில் பிறந்ததுனால நம்மளோட பிறப்பு ரொம்ப உயர்ந்தது. இந்த முரளியில் பாபா இது சொல்லலை. பட் ஆனால் பாபா அடிக்கடி இந்த இது சொல்லுவான், நம்ம பர்த்டேவும் பாபாவோட பர்த்டேவும் ஒன்று தான். ஸோ இதோட உயர்ந்ததாக வேறு என்ன இருக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு வெளி உலகத்தில் கூட யாரோ ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள், அந்த நாள்லே அவங்க கும்பிடுற இஷ்ட தேவதையோட பிறந்த நாள் இருக்குது அப்படின்னா அவங்க தன்னை பாக்கியசாலின்னு நினைப்பாங்க. அப்போ இங்கே பகவான் கூட நம்ம பிறந்த நாள்னா, உதாரணத்துக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இருக்குது, இல்லை ராம் நவமி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் நாளுக்கு பிறந்திருக்காங்கன்னா அவங்க தன்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய பாக்கியம் என்ன, நம்ம பகவான் கூட பர்த்டே ஷேர் பண்ணுறோம். பாபா அவதாரம் எடுத்திருக்காரு. அப்போ ஸோ நம்மளோட பிறப்பும் ரொம்ப உயர்ந்தது. அதனால் நம்ம பாக்கியமும் ரொம்ப உயர்ந்தது. ஏன் உங்கள் பாக்கியம் ரொம்ப உயர்ந்தது அதுவும் பாபா சொல்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் யாருக்கு சொந்தமானவங்க? சிவ் பாபாவுக்கு சொந்தமானவங்க, அந்த பாக்கிய விதாத்தாக்கு சொந்தமானவங்க, அந்த சுப்ரீம் பவருக்கு சேர்ந்தவங்க. நம்ம சிவவம்சியை சேர்ந்தவங்க, சிவவம்சி குமாரிகள் நம்ம. அப்போ ஒருத்தவங்க ஒரு கிரேட் ஃபேமிலியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். உதாரணத்துக்கு யாரோ ஒரு ராயல் ஃபேமிலியில் பிறக்கிறாங்க, இல்லை ஏதோ ரொம்ப பணக்கார குலத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப பாக்கியசாலின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட பாக்கியம் என்ன? நான் சிவ வம்சியில் பிறந்திருக்கேன், அந்த சுப்ரீம் சோலோட குலத்தில் பிறந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. அதனால் நம்மளுடைய பாக்கியம் ரொம்ப உயர்ந்தது. அடுத்து இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தந்தையும் ரொம்ப உயர்ந்தவர், நம்மளோட பிறப்பும் ரொம்ப உயர்ந்த பிறப்பு. ஸோ அதனால்
தந்தையோட குணங்கள் எல்லாம் நமக்குள்ளார இருக்குது. பாபாவோட ஆஸ்தி நம்முடையது. நம்ம இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிறந்த உடனே பாபா என்ன சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் என்னோட பொக்கிஷம் மேலே உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்றேன். பாபா இப்படி சொல்கிறதில்ல, நீங்கள் 10 வருஷம் என் குழந்தையாக இருந்தால் தான் நான் உனக்கு இது தருவேன். ஆனால் பாபா வந்து அன்கண்டிஷ்னலாக தர்றார். ஸோ அன்கண்டிஷ்னலாக பாபா வந்து எல்லா பொக்கிஷத்துக்கும், எல்லா சக்திகளுக்கும், எல்லா குணங்களுக்கும் பாபா நமக்கு ரைட்ஸ் கொடுத்துட்றாரு. நம்மளை வந்து ராஜா குழந்தையாக மாற்றுறாரு. நம்ம அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா அதிகாரமும் பாபா கொடுத்துட்றாரு. அதனால் நம்ம பொக்கிஷமும் ரொம்ப உயர்ந்தது. அடுத்து நம்ம ஃபேமிலி எவ்வளோ உயர்ந்தது. பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ராயல் ஃபேமிலி இருக்குது, அதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ராஜா இருக்க முடியும். மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்க அந்த ஃபேமிலி மெம்பராக இருப்பாங்க, எல்லாருமே ராஜா ஆக முடியாது. ஆனால் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ராஜா. இந்த ஈஸ்வரிய பரிவாரில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ராஜா. ஸோ இந்த பரிவாரோட மகான்தா என்னது, ஒவ்வொருத்தரையும் பகவான் தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம தானாக அப்படியே வந்துடல, இங்கே வந்து பகவான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவருடைய செலெக்ஷன் நம்ம ரொம்ப புனிதமான செலெக்ஷன். நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் அவர் தேடி எடுத்திருக்காரு. மல்டிமில்லியன் சோல்ஸ்லேருந்து அவர் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்ம. அவர் வந்து இங்கே அந்த வைரங்களின் மாலையை உருவாக்குறார். ஸோ இதுதான் வந்து நம்முடைய பாக்கியம். இவ்வளோ உயர்ந்த ஃபேமிலி இருக்குது. அடுத்து வந்து பொக்கிஷங்கள், பாபாட்டேருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள், அன்லிமிட்டடான பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்கிது. அவர் எல்லாத்துலேயும் கடலாக இருக்கார், நம்மளையும் மாஸ்டர் கடலாக மாற்றுறாரு. அவர் நம்மளையும் வந்து மாஸ்டர் தூய்மை கடலாக மாற்றுறாரு, மாஸ்டர் அமைதி கடலாக மாற்றுறாரு. அவர் என்னவாக இருக்காரோ அது எல்லாத்துலேயும் நம்மளை மாஸ்டராக மாற்றுறாரு. ஸோ அதனால் நம்மள்ட்ட இது எல்லாமே இருக்குது. எவ்வளோ உயர்ந்தவங்க பாருங்கள். உலகத்தில் யாரோ இது கேட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இளவரசன் இருக்கார், அவர்கிட்ட அந்த ராஜ்யம் இருக்குது, அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு எல்லா சொத்தும் தராரு, அவர் தான் வந்து அந்த அடுத்த ராஜா. அப்போ அவருக்கு எவ்வளோ நஷா இருக்கும், அந்த இளவரசனுக்கு அந்த ராஜா நஷா இருக்கும், நான் தான் இது எல்லாத்தையும் அடைய போகிறேன். யாரோ ஒருத்தவங்க தூரத்துலேருந்து இதை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ராஜா எவ்வளோ நஷாலாக இருக்காருன்னு. அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து அந்த ராயல்ட்டியை காமிக்கும். அவர் நடத்தையில் அந்த ராயல்ட்டி தெரியும். அவர் நடக்கிறது, அவர் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, அதில் எல்லாத்துலேயும் அந்த ராயல்ட்டி இருக்கும், அந்த தாத்தா பண்ணு இருக்கும். அவர்கிட்ட அந்த நஷாவும் இருக்கும், என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு. அவர்கிட்ட அந்த ஃபுல்னஸ் இருக்கும், அவர்கிட்ட திருப்தி இருக்கும், அவர்கிட்ட அந்த நிரம்பிய தன்மை இருக்கும். எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ இங்கேயும் பாபா தான் சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்ம பாக்கியமும். பாபா வந்து அதை சொல்கிறார், நீங்கள் உங்களோட பாக்கியம் வந்து எவ்வளோ உயர்ந்ததுன்னா உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த மாதிரி பாக்கியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்கள் முகத்தில் தெரியணுமா, இந்த பாக்கியம் வந்து உங்கள் முகத்தில் தெரியணும். ஏன்னா இந்த பிராமண வாழ்க்கை எதுக்காக, இந்த பிராமண வாழ்க்கையில் தான் நீங்கள் உங்களுடைய பிக்சரை வரைய முடியும். ஸோ பாபா இங்கே அதை தான் சொல்கிறாரு, எல்லாருக்கும் பாபா இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலில் கொண்டு வர்றது, இதை எப்படி நம்ம வந்து நம்முடைய மாற்றிக்கிறது. ஸோ பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் இங்கே எதுக்கு வந்திருக்காரு, நம்ம குழந்தைங்கள மாற்றுறதுக்காக. சாதாரண குழந்தைங்கள்லேருந்து ஸ்பெஷல் குழந்தையாக மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. சாதாரண ஆத்மாலேருந்து லக்ஷ்மி நாராயணா மாற்ற இங்கே வந்திருக்காரு. ஸோ அதனால் பாபா இப்படி சொல்கிறதில்ல, அண்ணா யாரோ ஒருத்தவங்கள தான் அந்த மாதிரி மாற்றுவேன் அப்படின்னு சொல்ல. அவர் வந்து எல்லாருக்கும் அன்கண்டிஷ்னலாக கொடுக்குறாரு. பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம தான் வந்து நம்பர் வர ஆகிடுறோம் அந்த பாக்கியத்தை அடையிறதில்ல. அந்த நம்பர் எப்படி க்ரியேட் ஆகுது, பாபா ரொம்ப அழகாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு கவிதையாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.
உங்கள் உங்கள் கர்மத்தின் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் பாக்கியத்தை உருவாக்குறீங்க. ஸோ உங்கள் கர்மங்கிற அந்த பேப்பர் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் பாக்கியத்தை நீங்களே எழுதுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் பாக்கியத்தின் லைனை உருவாக்குறீங்க. பாபா நமக்கு எல்லா ரா மெட்டீரியலையும் கொடுத்துருக்காரு. லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கான எல்லா ரா மெட்டீரியலும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு. நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து அந்த லைனை ட்ரா பண்ணுறோம், அது வந்து அதன் அடிப்படையில் தான் உங்கள் பாக்கியம் உருவாகும். எவ்வளோ குவாலிட்டியான பாக்கியம் உங்களுக்கு உருவாகும். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து ஒவ்வொரு கர்மத்தை யூஸ் பண்ணி நம்ம பாக்கியத்தை உருவாக்குறது. யார் வந்து பாக்கியசாலியாக இருக்காங்களோ அவங்களோட ஒவ்வொரு எண்ணத்துலேயும் உயர்ந்ததாக இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு வார்த்தை உயர்ந்ததாக இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு கர்மமும் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பாக்கியசாலி ஆத்மாவோட அடையாளங்கள். ஸோ அதனால் உங்கள் எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து உயர்ந்ததாக இருக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் சிரேஷ்டமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாக்கியம் வந்து உயர்ந்ததாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் பாக்கியம் வந்து உங்கள் முகத்தில் தெரிய ஆரம்பிக்குது. வெளி உலகத்தில் கூட பாருங்கள், வெளி உலகத்தில் கூட ஒருத்தவங்க மற்றவங்கள பார்த்து வந்து அவங்க சொல்லிடுவாங்க, இவங்க வந்து பணக்காரங்களா இல்லையா அப்படின்னு. அவங்க முகத்தை பார்த்தே வந்து அவங்களோட பாக்கியத்தை சொல்லிடுவாங்க. உங்களோட அந்த ட்ரெஸ்ஸு, ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தே கூட சொல்லிடுவாங்க, இவங்க வந்து எவ்வளோ ரிச்சு, எவ்வளோ வந்து பாக்கியசாலி அப்படின்னு. ஸோ இப்போ கூட உங்கள் லைஃப்பில் வந்து இது எல்லாமே தெரியணும். இந்த உயர்ந்த பாக்கியம் தெரியணும். நம்ம உயர்ந்த எண்ணம் க்ரியேட் பண்ணும்போது நம்ம நெற்றி வந்து பாக்கியசாலியாக மாறுது. அதாவது நம்ம எண்ணம் வந்து அவ்வளோ பியோர் பாசிட்டிவ் தாட் இருக்கணும். அப்போ நம்ம நெற்றி வந்து பாக்கியசாலி ஆகிடும். அப்போ அடுத்து வந்து நம்ம திருஷ்டி, ஆன்மீக திருஷ்டி இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம கண்கள் சிரேஷ்டமாக மாறிடுது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். ஸோ சூக்ஷ்ம லெவலில் என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு பிக்சராக பாபா வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறார், ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. அப்போ அந்த பிக்சர் வந்து நீங்கள் தான் உங்கள் கர்மத்தின் மூலியமாக உங்கள் பாக்கியத்தை உருவாக்குறீங்க. உங்கள் திருஷ்டி வந்து ஆன்மீகமாக இருக்கும்போது என்ன ஆகுது, உங்கள் கண் வந்து சிரேஷ்டமாக மாறிடுது. அது வந்து உங்கள் கண்ணில் தெரியுது. ஆன்மீக திருஷ்டினா என்னது, ஸ்பிரிச்சுவல் திருஷ்டினா என்னது. ஸோ எல்லாரையும் வந்து ஆத்மான்னு பார்க்குது. என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட பார்க்குறது. அவங்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். அந்த உயர்ந்த திருஷ்டியில் நம்ம பார்க்கணும். யாரை பார்த்தாலும் அவங்களுக்குள்ளார உள்ள குணங்களை பார்க்கணும். நம்ம எல்லாரும் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு பாபாவுக்கு சேர்ந்தவங்க. அந்த ஒரு ஒன்னஸ், அந்த ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி, அந்த ஆன்மீக திருஷ்டி, அந்த குட் விஷ், அதெல்லாம் வந்து ஆன்மீக திருஷ்டி இருக்கும்போது வரும். அப்போ அது இருந்ததுன்னா உங்கள் கண் வந்து சிரேஷ்டமாகிடும். அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு, உங்கள் முகத்தில் உள்ள அந்த ஸ்மைல், உங்கள் முகத்தில் உள்ள அந்த ஸ்மைல் வந்து உங்கள் திருப்தியை வந்து காமிக்குது. நம்மள்கிட்ட எல்லா அட்டைன்மெண்ட்டும் இருக்குது, எதுவுமே உங்கள்கிட்ட குறையில்லை. ஸோ உலகத்தில் கூட ஒருத்தட்ட எல்லாமே இருக்குன்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், அவர் திருப்தியாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இங்கே பாபா நமக்கு எல்லாமே கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கண்கள் வந்து சிரேஷ்டமாக ஆகுது. ஸ்பிரிச்சுவல் திருஷ்டினா என்னது, ஆன்மீக திருஷ்டினா என்னது. உலகத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, ஸ்மைல் வந்து இறைவனோட சிக்னேச்சராக, அவ்வளோ வேல்யூ வந்து உலகத்தில் கூட தராங்க ஒரு ஸ்மைலுக்கு. ஸோ ஒருத்தவங்க திருப்தியாக இருக்கும்போது அந்த ஸ்மைல் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்மெண்ட்டோட நம்ம ஸ்மைல் வந்து மற்றவங்கள நேரத்தில் நம்மளோட ஒரு ஸ்மைலே, ஒரு திருஷ்டியை வந்து மற்றவங்களை திருப்திப்படுத்த போதும்.
நம்ம நிறையா வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இதயத்தோட அன்போட அந்த ஸ்மைல், அந்த திருஷ்டி கொடுக்கும்போது என் சகோதர ஆத்மான்னு அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்குது, ஒரு சப்போர்ட் கொடுக்குது, ஒரு அப்னாப்பன் ஃபீல் பண்ண வைக்கிது. இவங்க வந்து என்னுடையவங்க அப்படின்னு அந்த ஃபீல் பண்ண வைக்கிது. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. அவங்க வந்து அந்த கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சிஸ்டர்ஸ் வந்து சேவைக்கு போகிறாங்க, அப்போ நிறைய மக்கள் அவங்க பக்கம் ஆகர்ஷணம் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்கள்ட்டேருந்து அந்த சப்போர்ட் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா சிஸ்டரும் எல்லாத்தையும் போய் பேசுகிறதில்ல, பட் அவங்க திருஷ்டி மூலியமாக, அவங்க வைப்ரேஷன் மூலியமாக, அந்த ஆன்மீக தன்மை மூலியமாக மற்ற ஆத்மாக்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து மற்றவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் விஷயங்கள். இதை வச்சு தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் மற்றவங்களோட பாக்கியம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது, உங்கள் திருஷ்டி எப்படி இருக்குது, எண்ணம் எப்படி இருக்குது, உங்கள் ஸ்மைல் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பிக்சரோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பாபா எல்லாமே நம்மள்கிட்ட கொடுத்துட்டார், எல்லா ரா மெட்டீரியலும் கொடுத்துட்டார். ஒரு பிக்சரை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணோமோ அதெல்லாம் பாபா கொடுத்துட்டாரு. ஆனால் பாபா என்ன பார்க்குறாரு, சில பேர் முழுமையாக பிக்சர் வரைஞ்சிருக்காங்க, சில பேரோட பிக்சரில் சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. அந்த ஸ்மைல் இல்லை, அந்த கண்ணில் அந்த திவ்யத்தால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. சில பேரோட பிக்சர் பார்ஷலி தான், கொஞ்சம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாபா இந்த மொழியில் சொல்கிறார். அப்போ அடுத்து பாபா இதுவும் சொல்கிறார், நம்ம பாக்கியத்தின் லைனை எப்படி உருவாக்குறது, எப்படி இந்த லைனை வந்து இன்னும் அழகாக ஆக்குறது. அது எப்படின்னா எண்ணங்களின் சக்தி மூலியமாக. நம்ம விருத்தி வந்து பவர்ஃபுல் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரு அழகான பிக்சர் உருவாக்குறோம். நம்ம திருஷ்டி வந்து ஆன்மீகமாக இருக்கும்போது நம்ம வந்து அழகான கண்கள் உருவாக்குறோம். நம்ம திருப்தியாக இருக்கும்போது, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது, நம்ம பிராப்திகளின் சொரூபமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம சிரேஷ்ட கர்மம் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம கைகளின் அந்த ரேகையை வந்து உயர்ந்ததாக மாற்றுறோம். அடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்ரீமத் படி நடக்கும்போது என்ன ஆகுது, நம்ம காலின் அந்த பாக்கியத்தை உருவாக்குறோம். தலையிலேருந்து கீழே வரைக்கும் பாபா வந்து ஒவ்வொரு விஷயத்தை எப்படி வந்து ஒரு அழகான பிக்சர் வரைகிறது அப்படின்னு பாபா இங்கே சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான், இந்த சிரேஷ்ட சங்கமிகத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும், நம்ம பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இந்த பிக்சர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும்போது தான் நம்ம ஒரு ஏஞ்சல் ஆக முடியும். நம்ம பிக்சர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லைன்னா நம்மளால் ஏஞ்சல் ஆக முடியாது, ஃபரிஷ்தா ஆக முடியாது. அப்போ ஃபரிஷ்தா ஆகிறதுக்கு, பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அதெல்லாம் பாபா இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எண்ணங்கள் வந்து சிரேஷ்டமாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும், திருஷ்டி உயர்ந்ததாக இருக்கணும். இந்த திருஷ்டி வந்து இதெல்லாம் தான் வந்து நம்ம அந்த பிக்சரை நல்லா உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம நெற்றியும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தான் வந்து உங்கள் பிக்சரோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு பிக்சர் வாங்குனீங்கன்னா கூட இதெல்லாம் தான் வந்து அந்த பிக்சரோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணும். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி இன்றைக்கி முயற்சி பண்ணலாம். நம்ம எவ்வளோ மகான் ஆகணுமோ இதை வச்சு நம்ம மகான் ஆகலாம். இன்றைக்கி முழு நாளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உயர்ந்த திருஷ்டி இருக்கணும், உயர்ந்த விருத்தி இருக்கணும், உயர்ந்த சங்கல்பம், நம்ம அவேர்னஸும் இருக்கணும் முழு நாள். நான் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மூலியமாக என்னோடய பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்றைக்கி முழு நாளும். நான் ஃபரிஷ்தாங்கிற அந்த ப்ராக்டிஸ் இன்றைக்கி பண்ணலாம். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒவ்வொரு லைனும் செக் பண்ணுங்கள், உங்கள் பிக்சரோட ஒவ்வொரு லைனும் செக் பண்ணுங்கள். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் உங்கள் பாக்கியம் உருவாகுது. ஸோ பாபா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சாக்காரத்தில் மீட் பண்ணுறது வந்து
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் அவ்வியக்த மிலனில் எந்த டைமுக்கும் கிடையாது, லிமிட்டேஷனும் கிடையாது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அவ்வியக்த ஸ்திதியில் இருங்க, பாபா கூட அவ்வியக்த மிலன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அவ்வியக்த ஆகும்போது தான் நம்ம கடைசியில் பாபா கூட போக முடியும். இப்போ நம்ம அந்த அவ்வியக்த ஸ்திதி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நம்ம கடைசியில் பாபா கூட போக முடியாது. அப்போ என்ன ஆகிடும், ஏன்னா ஒரு செகண்டில் உடலை விட்டுட்டு நம்ம பாபா கூட போகணும். ஆனால் ஒரு செகண்டில் உடலை விடுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போலேருந்து அந்த அவ்வியக்த ஸ்திதிக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இப்போ அவ்வியக்தம் ஆகும்போது தான் என்ன ஆகும், நம்ம அந்த நிராகார ரூபத்தில் பாபா கூட திரும்பி போக முடியும். ஸோ அதனால தான் பாபா நமக்கு விதவிதமான முறையில் விதவிதமாக பாபா சொல்கிறார். இப்போ உங்களுடைய அவ்வியக்த ஸ்திதியை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஏஞ்சலிக் ஃபரிஷ்தா ஸ்திதியில் இருங்க. அப்போ தான் நீங்கள் கடைசியில் பாபா கூட பறந்து போக முடியும்.